என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு இன்று ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதனை நீ கவனமாக கேள். உன்னை விட்டு மற்றவர்களின் தீய சக்தியால் பிரிந்து சென்ற உறவு தன் தவறை உணர்ந்தது மட்டுமல்லாமல் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்து வெளிவந்து விட்டார். இந்த நல்ல செய்தியை உனக்கு சொல்வதற்காகத்தான் உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு மிகவும் மனசந்தோஷத்தை கொடுக்கின்றது அல்லவா? நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த ஒரு நல்ல செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சியோடு இரு என் குழந்தையே. அதுதான் உன் அம்மாவிற்கு வேண்டும். எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்றாகத்தானே நடக்கும். இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இது ஒன்றுதான் காரணம். இன்று உன் அம்மா உனக்கு இப்பொழுது நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அது யார் என்பதனையும் உன்னிடத்தில் காண்பித்து கொடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னுடைய அடுத்தடுத்த செயல்களில் நீ கவனமாக செயல்பட வேண்டும் என் தங்கமே. அதற்காக உன்னிடத்தில் எச்சரிக்கை விடுக்கவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன், துன்பங்களை அனுபவிக்கின்றேன். இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றேன் என்று என்னிடத்திலே நீ அழுது கொண்டு கூறினாய் அல்லவா? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டும் நீ அழுதாய் அல்லவா? அதற்கெல்லாம் உனக்கு பதிலைத்தான் இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கு பிரச்சனைகள் எப்படி வருகின்றது என்று உனக்கு தெரியாமல் போனாலும் இந்த அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் உனக்கு அதனை யார் என்று அடையாளம் காண்பிக்கின்றேன். அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுக்குவதற்கு முன்பாகவே நீயே ஒதுக்கி வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உன் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்பதே இருக்காது என் தங்கமே. உன் அம்மா சொன்னவுடன் இப்பொழுது நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? யாராக இருக்கும்? யார் நமக்கு இத்தகைய துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் யார் காரணமாக இருக்கின்றார்கள் என்று என் குழந்தையின் மனதிற்குள் எப்பொழுதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? என் செல்லமே, யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு நிற்கின்றாய் அல்லவா? என் குழந்தையை, அவசரப்படாதே. உன் அம்மா நான் உனக்கு அவற்றை நிச்சயமாக யார் என்பதனை அடையாளம் காட்டி விடுகின்றேன். எங்கு இருக்கின்றார்கள் என்றும் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். அது யார் என்று உனக்கு தெரிகின்ற வேளையில் நீ மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடையப் போகின்றாய். அவர் எங்கு இருக்கின்றார் என்று தெரிந்தால் இன்னும் மேலும் அதிகப்படியான ஆச்சரியங்களை நீ அடையத்தான் போகின்றாய் என் குழந்தையே. ஏனென்றால் அவர் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர், எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர். அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்லமே. நீ நிச்சயமாக அவர் யாரென்று தெரிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் அம்மா என்னுடைய பேச்சினை கேட்டு நீ உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை சர்வ நிச்சயமாக விரட்டி விடுவாய் என்ற நம்பிக்கை இந்த அம்மாவிற்கு முழுமையாக இருக்கின்றது என் தங்கமே. அதனால்தான் உன் அம்மா இப்பொழுது இந்த விஷயத்தை நம்பிக்கையோடு உன்னிடத்திலே பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. நீ நினைத்ததையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டுமானால் நீ இதனை எனக்காக செய்தாக வேண்டும். இந்த அம்மா என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்படி பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேனோ அதுபோலத்தான் மிகப்பெரிய உத்திரவாதத்தினை நீ என்னிடத்திலே தர வேண்டும் என் குழந்தையே. நீ இதனை செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கின்றது என் தங்கமே.
அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. அவர் வேறு எங்கும் இல்லை, அவர்கள் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் உனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே உன்னுடைய வார்த்தைகளில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாரும் கிடையாது, உன்னுடைய முன்கோபம்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு மிகப்பெரிய காரணமாக மாறி இருப்பது. அதுதான் உன் அம்மா நான் உனக்கு வெளிப்படையாக உணர்த்துவதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே. முன்கோபத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்துவதோ மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி உன் மீது தேவையில்லாத ஒரு பின்பத்தை உருவாக்குகின்றது. அந்த பின்பத்தை வைத்து கொண்டுதான் உனக்கு அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு கவனக்குறைவினால் நீ ஒரு வார்த்தையை பேசிவிட்டாய், ஆனால் அந்த வார்த்தை வாழ்க்கையையே அழித்துவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல அவசரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலேயே நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன்னிடத்திலே சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் உன் அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என் தங்கமே. நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு. உன்னுடைய உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகளை உன்னிடத்தில் வெளிப்படுத்தப் போகின்றேன் என் தங்கமே. அவரின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா? பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் மறுமுறை வேறு பிரச்சனை வந்து விடுகின்றது. இது போல பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுகின்றது. அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது என் தங்கமே. வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கவே மாட்டேன் என்கின்றது. இது போல நிம்மதி இல்லாமல் எத்தனை நாள்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது? எத்தனை காலங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்றுதான் அங்கே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீ அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர்கள் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கின்றது என்பதனையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதையும் தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். தன் வாயில் சொன்னால்தானே அவர்களுக்கு எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும். நாம் அதை பேசுவதற்கான வாய்ப்புதான் கிடைக்கவில்லையே என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் அவர்களிடத்தில் இருக்கின்றது. தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை, சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் இருக்கின்றது. நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம், யார் முன்னால் பேசுகின்றோம் என்று எதையுமே சிந்திக்காமல் பேசும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையெல்லாம் கொடுத்திருக்கின்றது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? அம்மாவே, எதையெல்லாம் பிரச்சனைகள் என்று ஒதுக்கி இருக்கின்றேனோ, நான் ஒதுக்கிவிட்டு வந்த பிறகுதான் அத்தனை கஷ்டங்களும் எனக்கு திரும்ப வருகின்றது. அவர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று சில விஷயங்கள் புரிந்தாலும், பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என்னால் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியவில்லை. கோபமே வரக்கூடாது என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை என் தங்கமே. தேவையற்ற கோபங்கள் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துவிட்டது என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள். இனிமேலாவது உன்னுடைய முன்கோபத்தை குறைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே,
உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான செய்தி. என் தங்க குழந்தையே, உனக்கு உன் அம்மா நான் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே உன் காதுகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என் தங்கமே, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அழகு பிள்ளையே, உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நிறைய நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த நேரம்தான் வந்துவிட்டது. இது உனக்கான நேரம். நீ நினைத்தது மற்றும் நீ ஆசைப்பட்டது அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இனியும் என்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்க முடியாது என்று நீ புலம்பியதை எல்லாம் இந்த அம்மா நான் அறியாமல் இல்லை. அது மட்டுமல்ல, இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய சில சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும், உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த 24வது வருடம் முடிவதற்குள் நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரப்போகின்றது. அதனால் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு சில மாற்றங்களை நீ எல்லா விஷயங்களையும் மனதில் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் நீ இருக்கின்றாய். எத்தனை முறை இந்த வாழ்க்கையின் மீது நீ வெறுப்பை காட்டுவது என்று, இந்த வாழ்க்கையே வேண்டாம், இதோடு வெறுத்துவிடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனநிலையை என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் தன்னம்பிக்கையையும் நீ வைத்திருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ்ந்தே பார்த்துவிட வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று அதனை போராட வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக நிறைவேற்றி காட்டப் போகின்றேன். எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம். அத்தனை பேரும் உன் வாழ்க்கையை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட உன் அம்மா உன்னை அப்பொழுது காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் வருகின்ற வலிகளும் வேதனைகளும் அவர்களை செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்றி விடுகின்றது. அதே போலத்தான் உன்னிடத்தில் வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் என்று உன்னை செதுக்கி வைத்திருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த பூமியில் உன்னை போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் வேறு யாரும் இல்லை. உன்னுடைய சூழ்நிலையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து விட்டாய். வேறு யாராக இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்துவிட முடியுமா? மீண்டு வந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுதான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருந்தது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது. தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகத்தான் இருந்தது. என்ன இந்த வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? இதை மாற்ற வேண்டும் என்று துணிந்ததன் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துணிச்சல், உன்னுடைய நம்பிக்கை இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்க போகின்றது. மன அமைதியோடு மன நிம்மதியோடு என் குழந்தையினை நீ வாழப்போகின்றாய். என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் உன் அம்மா தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய சந்தோஷங்களில் இந்த அம்மாவும் பங்கெடுத்து கொள்ளப் போகின்றேன். இதுவரை உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருந்தது
இருக்கிறது அல்லவா? அதிலே இந்த அம்மா பங்கெடுத்து கொண்டேன் அல்லவா? இனி உனக்கு சந்தோஷங்களையும் கொடுத்து அதை நான் கண்ணார மகிழ்ச்சியாக காணப்போகின்றேன். என்னுடைய சில குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையானது பிரிந்திருக்கின்றது, குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் சங்கடங்களாக இருக்கின்றது என்று வருத்தப்பட்டு நிற்கின்றார்கள் அல்லவா? அதுவெல்லாம் இனி மாறப்போகின்றது. இனிமேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க போவது இல்லை. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடைத்துவிட போகின்றது. இந்த வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையே இனி மாறப்போகின்றது. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, எல்லா காலமும் சூழ்நிலையும் உனக்காக கூடி வந்து விட்டது. உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கப் போகின்றது. உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் நீ நினைத்து பார்க்கும் பொழுது, இத்தனை கஷ்டங்களையா நான் கடந்து கொண்டு வந்தேன் என்று நினைக்கும்படி உனக்கு சந்தோஷங்கள் வரத்தான் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, சில சூழ்நிலைகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று இரக்க குணத்தோடு நீ ஏங்கி நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய சூழ்நிலை சரியாக மாறப்போகின்றது. நீ யாருக்கெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவிகள் செய்யத்தான் போகின்றாய். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ அவர்களினுடைய வாயாலேயே நீ நல்ல வார்த்தை பெறத்தான் போகின்றாய். எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த போதும் ஒரு நாளும் நீ யாருடைய வாழ்க்கையையும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்க நினைத்தது கிடையாது. உன்னால் முடிந்த உதவிகளைத்தான் மற்றவர்களுக்காக நீ செய்திருக்கின்றாய். அதை பற்றி மட்டுமல்லாமல் இரக்க குணத்தோடும் மனசாட்சியோடும் மனித தன்மையோடும் தான் எல்லோரிடத்திலும் நீ நடந்து வந்திருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய மனநிலையில் நான் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றேன். அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன் காலடியிலேயே பொசுங்கி போகத்தான் போகின்றது. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் வந்து தானாக மன்னிப்பினை கேட்கத்தான் போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறத்தான் போகின்றது. நீ நினைத்த விஷயத்தில் உச்சத்தை தொடப்போகின்றாய். நீ என்னையே முழுமையாக நம்பி வந்துவிட்ட பிறகு இந்த தாயானவள் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். என் தங்க குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.